வந்திருக்கோம் இன்னைக்கு தேர் திருவிழா பார்க்க. கோயில்பேட்டை செண்பகவல்லி கோயில் தேர் திருவிழா பார்க்க வந்திருக்கோம். வாங்க, கூட்டம் எப்படி? ஆமா, வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கூட்டம்லாம் சரியான கூட்டம். சவுண்டு கொஞ்சம் ஒரு மாதிரி கேட்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போய் பார்ப்போம் வாங்க. வாங்க போய் பார்ப்போம். அடிச்சிருக்கு, மேளம் தாளம் இதெல்லாம் நாதஸ்வரம் இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சவுண்டை, சரியா? இது இது தெரியல, கொட்டு எல்லாம் என்ன சொல்லுவாங்க. இது சீவெளி, அது முன்னாடி போறது சீவெளி சப்பரம். இது வந்து நம்ம முருகர், விநாயகர் இவங்க ஃபேமிலியா வர்றது. இது வருது, கொட்டடிக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கோவிநாத சுவாமியோட திருத்தேர் வருது, அழகா வருது. தேர் கிட்ட அசைஞ்சு வருது பாருங்க. கொட்டடிக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தீபாராதனை ஆகுது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. கொட்டடிக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கூட்டம் நல்ல கூட்டம். வெயிலும் சரி வெயில் அடிக்குது. கொடுக்காங்க. இதுக்கு ஸ்பெஷல் என்னன்னா, எங்க வந்து மோர் வாங்கி குடிச்சிருக்கோம். நம்ம சுட்டி காவியா பிறந்த ஆஸ்பத்திரி இங்கேதான். நம்ம சுட்டி காவியா சுட்டி மகள் பிறந்த ஹாஸ்பிட்டல் பாத்துக்கோங்க. ராதாகோரி மாட்டை தான். அப்ப அந்த அம்மா இருந்தாங்க, ராதாகோரிமா இருந்தாங்க. என்ன அங்கேயே வந்து மோர் வாங்கி குடிச்சிட்டோம். அப்படி இன்னொரு தேர் பார்க்க போறோம். இந்த சின்ன பசங்க எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்றாங்க. என்ன வெயிலையும் பொருட்படுத்தாம இளைஞர்கள் இந்த பிபி, அதாவது குழல் வாங்கி ஊதிக்கிட்டு அங்க பாருங்க, சவுண்ட பாருங்க. சின்ன குழந்தைங்க தான் லக்கு. எப்படி இல்ல, சின்ன பிள்ளைங்க அந்த வெயிலையும் பொருட்படுத்தாம பாருங்க எப்படி இது பண்றதுன்னு. ஒரு தேர் பார்த்தாச்சு, இன்னொரு தேர் பார்க்கறதுக்காண்டி நிக்க, இன்னொரு தேர் வரப்போகுது, அது பார்க்கறதுக்காண்டி நிக்க. கொட்டடிக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பெண்கள்லாம் கோலாட்டம் அடிச்சு வராங்க பாருங்க, சூப்பரா இருக்கு. வெயில் பாவம், அவங்களுக்கே நடக்கும் இல்ல. செருப்பேற போடக்கூடாது பாவம். கொட்டை அடிக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சவுண்டு. தேர் வந்துருச்சு பக்கத்துல.
என்னையா நிற்கும் தேர் இருந்தா நிற்க பாருங்க. அப்பாவி அப்பா இவ்விடம் என்ன வாங்க போறீங்க? பலாப்பழம் வாங்க போறீங்களா? வாங்க, நல்லது. ரோஸ் மில்க் வந்து ஐஸ் கியூப்ஸ், அதாவது ஐஸ்கிரீம் போட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கா? இந்த வெயிலுக்கு இதமா இருக்கும். இதுக்கு ஸ்ட்ரா வச்சு குடிச்சிடலாம். எப்படி சாப்பிட்ற? கொஞ்சம் தூக்கிக்காது. ஐஸ்கிரீம் எப்படி கலை சாப்பிடணும். வந்து தேரும் நாம வந்து சுத்தி காவியா கிட்ட வச்சு எடுத்தாச்சு, பார்த்தாச்சு. நீர்மோர், அதாவது மோரும் காவியா பிறந்த இடத்துல வச்சு நம்ம குடிச்சிட்டோம். என்ன இந்த பாருங்க, இதுதான் காவியா பிறந்த ஹாஸ்பிட்டல், ராதாகோரி மகா ஹாஸ்பிட்டல். அங்கதான் நீர்மோர் குடிச்சோம். தேரும் இந்த மரத்தடியில நின்று பார்த்தோம். சுத்தி காவியா பிறந்த ஹாஸ்பிட்டல் நல்லா பார்த்துக்கோங்க. எங்க ஃபேமிலி டாக்டர் இந்த அம்மா. ஆமா, எங்க ஃபேமிலி டாக்டர் இந்த அம்மா தான். எங்க பாட்டியும் இந்த அம்மாவும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. வந்தாச்சு. வெயில் சரியான வெயில். அப்பா எப்படி கிடந்தாங்கன்னு பாருங்க. அப்பா டயர்ட் ஆயிடுச்சு. பறையில ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தேன் 3 பேருக்கும். வெண்ணிலா அங்க இருந்த அந்த கடையில 2 தான் இருந்துச்சு, வாங்கிட்டு வந்துட்டேன். அதே போல பலாப்பழம், பழங்கள், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நைட்டு நான் வந்து தாம்பரத்துல வைப்பேன். வச்சு கண்ணாடி, நகை, பணம் எல்லாம் வச்சு, பழங்கள் வச்சு முக்கடி வைக்கணும். மா, பலா, வாழை முக்கடி வச்சு அதாவது நைட் வந்து போன வருஷம் சாட்சி இருக்கு. அதுக்குள்ள நீங்க நம்ம வீடியோக்குள்ள வந்து பாருங்க. நம்ம சேனல் ஓபன் பண்ணி பாருங்க. பழைய வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதை நீங்க நைட் வச்சுருவோம். காலையில எழுந்திருக்கும் போது அந்த கண்ணாடியில அந்த பொருட்கள் அத்தனையும் பார்க்கணும். இதுதான் வந்து கனி காணுதல் அப்படின்னு பேரு. ரொம்ப விசேஷம், ரொம்ப நல்லா இருக்கும். அதனால அதை இப்ப ரெடி பண்ணி வச்சு எல்லாம் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். என்ன பூவெல்லாம் கட்டிட்டு பூவெல்லாம் வச்சு நைட்டு போல அதை வைப்பேன். அது ஒரு சாட்சா நாளைக்கு போட்டு விட்றேன். தவறாம சித்திரை ஒண்ணு இல்ல, அது கோயில்பேட்டு திருவிழா வேற. அதனால சரி கூட்டம், சரி இது சொல்லுவாங்க. அந்த தடத்தை அடிக்க மழை பெய்யணும். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வரும். வெயிலுக்கு மழை வந்தாகணும். பாருங்க எப்படி ஆயிட்டோம். ஓகே, நீங்க பாத்துப்பீங்க. என்ன இந்த சைட்லயே கட்டிட்டானே. நேற்று கொஞ்ச நேரம் தான் கட்டிட்டேன். நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் தான் கட்டிட்டு வந்தேன். இன்னைக்கு அதே கட்டிட்டேன். நாளைக்கு புதுசு கட்டுறேன். சரியா? நாளைக்கும் நம்ம தீர்த்த நம்ம காலையில நாங்க போறப்ப நான் கண்டிப்பா வீடியோ எடுக்கிறேன். நான் சிம்பிளா தான் சேனல் எடுத்திருக்கேன். புதுசு ஏதோ ஒண்ணு கட்டணும் அப்படிங்கறதுக்காண்டி சிம்பிளா தான் எடுத்திருக்கேன். அதை கட்டுவேன். நாங்க வந்து கோயிலுக்கு போறது, சாமி கும்பிடுறது எல்லாமே நான் உங்களுக்கு நாளைக்கு அதே வீடியோ நான் எடுத்து காமிக்கிறேன். இப்போ இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெயினா நம்ம இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு என்னைக்கும் உங்க ஆதரவு வேணும். எல்லோரும் எங்க வீட்டுக்கு பங்குனி திருவிழா, சித்திரை தேர் திருவிழா, தீர்த்த திருவிழா ஸ்ரீ செண்பவழி அம்மனின் பூனாவில் தரிசனம் பண்ண வாங்க எங்க கூட. ஓகேவா? பாய்.